இந்த வகுப்பு பாவத்தை பற்றி நான் எடுக்க போறேன். பக்கத்து சொல்லுங்க, நீனும் பாவம். பக்கத்து சொல்லுங்க, நீனும் பாவம். நீனும் பாவம். நீனும் பாவம். நானும் பாவம். நானும் பாவம். ஐயோ பாவம். ஐயோ பாவம். சொல்லுவாங்க. பாவம் செய்யாத யாரும் இருக்காங்களா? பாவம் செய்யாம யாரும் இருக்காங்களா? எல்லாம் பாவம் செஞ்சிருக்கோம். ஏசாமி 2000 வருஷத்துக்கு நம்முடைய பாவத்தெல்லாம் சிலுவையில சுமந்தார். நமக்கு பாவம் எது அப்படின்னு தெரிய வேண்டியது உங்களுக்கு அவசியம். பிரைஸ் தி லார்ட். விவிலியத்தை தவிர வேற எந்த புஸ்தகத்திலையும் பாவம் எது என்று தெளிவாக சொல்லப்படவில்லை. நமக்கு தெரியணும், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கோம். இந்த திருச்சபை இயேசு உருவாக்கின திருச்சபை. ஆமென். நீ கூகுள்ல பார்க்கலாம், நெட்ல பார்க்கலாம். வேற எந்த சபையும் இயேசு உருவாக்கின திருச்சபை கிடையாது. ஏசிஏ சர்ச் அப்படின்னா சுந்தரம் பாஸ்டர், ஏசி சர்ச்னா சென்னையில மோகன் பாஸ்டர், இது மாதிரி ஏதோ ஒரு பாஸ்டர் இருப்பாங்க. புரோட்டஸ்டன்ட்னா மார்ட்டின் லூதர், அது தள்ளி பிசிஎஸ்சி வந்திருக்கு. ஆனா கத்தோலிக்க திருச்சபை இயேசு உருவாக்கின திருச்சபை. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இயேசு உருவாக்கின திருச்சபையில் நான் இருக்கிறேன். ஆமென். ஆமென். ஹalleluya. அப்ப நமக்கு முதல்ல மைண்ட்ல ஹாப்பி வேணும். நம்ம எந்த திருச்சபையில இருக்கோம்? இயேசு உருவாக்கின திருச்சபை. இயேசு உருவாக்கின திருச்சபை. உலகத்திலே இயேசுசாமி போதனைப்படி வாழ்கிற மக்கள் 220 கோடி மக்கள். நம்பர் 1 மதம் என்னன்னா கிறிஸ்தவ மதம் தான். இரண்டாவது முஸ்லிம் மதம், மூன்றாவது புத்த மதம், நான்காவது தான் இந்து மதம். அதுக்கப்புறம் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, அப்புறம் வேற வேற பல மதங்கள் இருக்கின்றன. போய் சொல்லும். நம்பர் 1 திருச்சபை நம்ம திருச்சபை. ஆமென். உலகத்திலே பெரிய திருச்சபை எது? 120 கோடி கத்தோலிக்க திருச்சபை மக்கள். நல்ல ஒரு கை தட்டுங்க. ஆமென். 220 கோடி மக்கள் கிறிஸ்தவர்கள், அதில் 120 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 110 கோடி அதுக்கு அடுத்தது முஸ்லிம்கள். இப்ப நமக்கு தெரியணும், 2000 வருஷமா நம்முடைய திருச்சபை. எத்தனை வருஷம்? 2000. என்னைக்கு ஆரம்பிச்சது? பெந்தெகோஸ்தே நாள்ல ஆரம்பிச்ச திருச்சபை. ஆமென். என்னைக்கு ஆரம்பிச்சது? இயேசு வந்து மரித்து 50வது நாள்ல பெந்தெகோஸ்தே விழா. அந்த விழா அன்னைக்கு திருச்சபையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியின் வழி நடக்கிற திருச்சபை தான் நம்முடைய திருச்சபை. சரி, அப்போது எங்களை சேனது. இப்ப நமக்கு வந்து பாவத்தை பத்தி நமக்கு தெரியணும். பாவம் ஆசீர்வாதத்துக்கு தடை. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிப்போம். ஏசாயா 59:1. கடவுளுடைய கை தூய்விடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை. அவருடைய காது மந்தமாகவில்லை. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு குறை என்னன்னா, ஏதோ இருக்கிற ஒரு பாவம் இருக்குது. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உங்க ஆசீர்வாதத்துக்கு, உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு ஏதோ ஒரு தடை. அது நம்முடைய பாவம் தான். அது நம்முடைய பெற்றோர்கள் பாவம் தான். அது நம்முடைய முன்னோர்கள் பாவம் தான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மரியே வாழ்க. இப்ப நமக்கு தெரியணும், பாவம் தான் தடைனா என்ன பாவம் நமக்கு தெரியுமா வேண்டாமா? என்ன பாவம் தெரியுமா வேண்டாமா? இப்ப நான் பேசினா தப்பா பேசுவேன். யார் பேசணும்? உங்களுக்கு ஆவியானவர் என்னை ஆளுகை செய்து உங்களுக்கு பேசணும். உங்களுக்கு என்ன வேணுமோ 1 இல்ல 10 வேணாலும் கேட்டுக்கங்க. ஆமென். கை வைத்து அது இந்த தியானத்தோட உங்களுக்கு நிறைவேறும். ஆமென். தியானம் அட்டன் பண்ணி ஒரு வாரத்துல நடக்கும். நான் கேரண்டியா இருக்கிறேன். ஆமென். நேற்று இரவெல்லாம் உங்களுக்கு ஜெபிச்சிருக்கிறேன். 4 மணிக்கு தான் நான் படுக்க போனேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க. பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த தியானத்தை ஒழுங்கா நடத்துங்க.
கவனிங்க, சொல்லுங்க, தியானத்தை ஒழுங்கா கவனிங்க. தொட்டு சொல்லுங்க, இல்லைன்னா பாவம் உங்களுக்கு வந்துடும். தொட்டு சொல்லுங்க, தியானத்தை ஒழுங்கா கவனிங்க. நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆமென், ஆமென், ஆமென். எழுந்திருந்து ஒரு ஜெபம், சரியா? எல்லாம் எழுந்துவோம். பிதாவை நோக்கி, அப்பா பிதாவே, எங்க தப்பெல்லாம் மன்னிங்கப்பா, ஒரு மனம் திரும்புதலை கொடுங்கப்பா, ராஜா பிரதரையும் மன்னிச்சுங்கப்பா, அது சத்தமா சொல்லுங்க, ராஜா பிரதரையும் மன்னிச்சுங்கப்பா, ஆவியானவர் அவரை ஆளுகை செய்யட்டும், எங்களையும் ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும், ஆவியானவர் சகோதரர் மூலமா பேசட்டும், ஆவியானவர் எங்கள் இதயத்திலே வார்த்தைகளை பதிப்பீராக, எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தியானத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் பங்கு மக்களை ஆசீர்வதியும். எங்கள் பங்கு தந்தையரை ஆசீர்வதியும். இன்னைக்கு தியானம் கொடுக்கிற சகோதரர்களை ஆசீர்வதியும். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் ஆசீர்வதியும். இந்து மக்களை கூட ஆசீர்வதியும். நீ மறைத்து பேசுமா, ஆவியானவரே சகோதரரை ஆளுகை செய்யும். इस राजा में कलवारी रत्ता में गंगे चली कलवारी रत्ता எல்லா பராக்குகளும் நீங்கி மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதாவே இயேசு பேர்ல கேட்கிறோம். என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லிருக்கீங்க. நாங்க மனம் திரும்புறோம். அதற்கேற்ற வார்த்தைகளை சகோதரர் பேசட்டும். நீரே பொறுப்பெடுத்தும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. புகழ். பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? ஒரு சத்தமா சொல்லுங்க கைதுக்கு. என்னமா? பாவம்னா குற்றம், குற்றம்னா என்ன? தீங்கு, தீங்குனா என்ன? கடவுளுக்கு விரோதமாய் நடக்கிறதெல்லாம் பாவம். இயேசுசாமி போல, அன்னை மரியாள் போல நடக்காது எல்லாமே பாவம். ஆமென். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, இயேசுசாமி போல, அன்னை மரியாள் போல, சூசேப்பர் போல நடக்காது எல்லாமே பாவம் தான். புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சா? விளையாட்டா போவோம். ஆனா மண்ணில சரக்கு விளையாட்டு கூடாது. சொல்ல பாவங்கிறது ஒரு கடினமான சப்ஜெக்ட். உங்களுக்கு சிரிப்பும் தமாஷமா கொண்டு போகணும், அதே சமயத்தில் உங்களுக்கு உள்ள ஏறினோம். இப்ப பகவதுக்கு போனா 10 கட்டையை ஃபாலோ பண்ணா போயிடலாமா? எத்தனை போயிடலாம் சொல்லுங்க. போக முடியாதா? ஈசாமி 2 கட்டை கொடுத்தாரு. 10 கட்டை உங்களுக்கு 2 கட்டை உங்களுக்கு 10 கட்டையை கடைபிடிச்சா போயிடலாமா? போயிடலாம் சொல்லுவோம். கை கை காட்டுங்க. உங்களை நான் பாக்குறேன். நான் கேள்வி 10 கட்டை கடைபிடிச்சா போயிடுமா? அப்படி கிடையாது. பணக்கார ஒருத்தர் வந்தா நீங்க மத்திய 19 25 26 பார்க்கலாம். ஆண்டவர் 10 கட்டை கடைபிடிச்சு சொன்னாங்க. ஏவா இது போதாது, ஒரு சொத்தெல்லாம் வித்துட்டு அப்படின்னா வாங்க. அவன் துக்கத்தோடு போனேன். பக்கத்துல சொல்லுங்க, 10 கட்டளையை கடைபிடிச்சதுனால யாரும் பகவது போக முடியாது. பக்கத்து வரைக்கும்
பக்கத்து வரைக்கும் போகலாம். ஆனா இந்த 2 கட்டளை இருக்குதே, எல்லாவற்றுக்கும் மேல கடவுளை அன்பு செய்ய வேண்டும், உன்னை போல பிறரை 2 கட்டளை கடைபிடிச்சா பரவது போயிடலாம். ஆமென். அவர் சொல்லுவாங்க 10 கட்டளை கடைபிடிச்சா போக முடியாது. 10 கட்டளை கடைபிடிச்சா போக முடியாது. ஆனா ஏசாமி சொல்ற 2 கட்டளை கடைபிடிச்சா போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? 2 கட்டளை கடைபிடிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு 10 கட்டளை பத்தியும் பேசுவேன், 2 கட்டளை உள்ளதையும் பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். அதான் தொடக்கம் ஆரம்பிக்க போறாங்க. முதல் கட்டளை என்ன? 10 கட்டளை விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். நான் நிறைய பேர் வசனம் எழுதுறீங்க, வசனத்தை குறிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு ஆண்டவராகிய கடவுள் நாமே அமைத்த பிறகு கடவுள் இல்லை. ஏற்கனவே நம்ம கிடையாது, நம்ம 100% கரெக்ட். நல்ல ஒரு கை கட்டி நாடுவது. கடவுளுடைய திருப்பு எதை வீணாக சொல்லாது இருப்பாயாக. கடவுள் சத்தியமா, கடவுள் பிராமிஸா, இந்த மாதிரி தேவையில்லாத கடவுளை இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி நிறைய பேர் எடுத்துப்பீங்க பாருங்க. நான் சொல்றேன், எந்த உண்மையை பேசுறதுக்கும் சத்தியம் பண்ணாதீங்க, எந்த உண்மையை பேசுறதுக்கும் கடவுள் இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். உண்மையை சொல்லு நம்ம என்ன போறோம், கடவுள் இருக்கணும், அது தப்பு தான். கடவுளுடைய திருநாட்களை புனிதமாக செய்யணும். நம்ம திருச்சி என்ன சொல்றது, ஓய்வு நாட்களை என்ன செய்யணுமா, ஞாயிற்றுக்கிழமை பூசை கடன் திருநாள். பிரைஸ் தி லார்ட். அது நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ல பார்க்கலாம். அது ஓய்வு சபை கூடி வர நாட்களை என்ன செய்யணும், கண்டிப்பா வரணும், யாரும் தவிர்க்க கூடாது. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரனாலே அது பாவம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு தான் முதலிடம். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோமான்னு பாருங்களேன். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, டாக்டர் சொல்றாரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, தந்தை வச்சுக்கிறோம், ஊழியர் சாதாரண இருக்கிறது, பங்கு தந்தை சொல்றாரு, இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நான் ஜெபிக்கிறேன், நல்லா ஆயிடுவீங்க. எதை நம்புவீங்க நீங்க? டாக்டர் தான் சொல்றீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி அவங்க பொண்ணுக்கு கால் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, காலெல்லாம் மரத்து போச்சு, அப்படி பிளட் ஃப்ளோ இல்லை. நாளைக்கு கால் எடுக்க வராங்க. எனக்கு ஆண்டவர் பேசினார். அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், இந்த சகோதரி தான் நம்ம ப்ரேயர் பண்ணவங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க கால் எடுக்க வேண்டாம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவரை நம்பி நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கால் சரியாயிடும் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். சகோதரிகிட்ட சொன்னேன், இல்ல பிரதர் நாளைக்கு எடுத்துவாங்க பிரதர், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு அடையாளம், நாளைக்கு ஆபரேஷன் நடக்கலைன்னா நீங்க திரும்பி ஆபரேஷன் பண்ண முடிவெடுத்துறீங்களா? சரின்னு சொன்னாங்க. இப்போ நான் திரும்பியும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு அற்புதம் பேசு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். காலையில அந்த அம்மாவுக்கு 105 டிகிரி ஜுரம் வந்துருச்சு, 5 நாள் ஜுரம். பிரைஸ் தி லார்ட். டாக்டர் என்ன சொன்னாங்க, ஜுரம் முடிஞ்ச பிறகு ஆபரேஷன் வெயிட் பண்ணாங்க. இப்போ அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க, ஜுரம் கூட நீங்க சொன்ன மாதிரியே 5 நாள் ஆச்சு. நான் சொன்னேன், இங்க கூட்டு வந்துருங்க, கடவுள் அற்புதம் செய்வார். ஆமென். மற்றவங்களாம் கூட அவங்க அம்மாவை கலக்கிட்டாங்க. வயசு பொண்ணு, 16 வயசு பொண்ணு, ஒரு கால் இல்லாம இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்லை. கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க முடியல. ஏன்னா மூளை என்ன சொல்லுது, நமக்கு முதல்ல மூளை என்னதான் சொல்லும், டாக்டர்கிட்ட போய் தான் பார்க்கணும், டாக்டர் போது தப்பு கிடையாது. சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் சொல்றதை கேட்கத்தான் செய்யணும். ஆனா பெந்தகோஸ்து மாதிரி அப்படியே போட்டு டாக்டர்கிட்டே போகாம சாகடிச்சிட கூடாது. பர்டிகுலரா யாருக்கு நமக்கு சொல்ல முடிக்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அது காமனா எடுக்க கூடாது. சிறுத்த கடவுளை கூட பேசினார், அதை நான் பேசினேன். அவங்க எல்லாரும் போட்டு குழப்பிட்டாங்க, ஆபரேஷன் பண்ணாங்க, குழந்தை செத்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நம்புவோம். ஆமென். ஐயத்தை சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நம்புவோம். உங்களுக்கு காட்சி மூலமாக கனவு மூலமாக தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப யாரை நம்பணும்?
நமக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு அவிசுவாசம் வரும். நம்மளால விசுவாசம் எல்லா நேரமும் இருக்க முடியாது. அப்படி எல்லா நேரமும் தப்பான விசுவாசம் கூட டாக்டர் ட்ரீட் பண்ணாம இருக்கிறது தப்புதான். ஆனா நமக்கே ஆண்டவர் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு அடையாளம், இந்த மாதிரி அடையாளத்தோட ஒரு வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுவே நமக்கு இப்ப என்ன வேணும்னு முதல்ல முடிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அற்புதம் அடையாளம் குடும்பத்தில் நடக்கும். கனவு மூலமா பேசுவார், அல்லது இன்னைக்கு என் மூலமாவே பேசிடுவார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, என்ன வேணும்னு கேளுங்க. தொட்டு சொல்லுங்க, என்ன வேணும்னு கேளுங்க. கேட்கல, கைவிட்டு ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு முக்கியமா வேணும், முக்கியமா வேணும். ஒரு 3 காரியம் எடுத்துக்கல, முக்கியமா இதெல்லாம் எனக்கு வேணும். 1 2 3 கேட்டுருங்க. கேட்டது இந்த தியானம் பண்ணி நடந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரர் ஐடி ஃபீல்ட்ல படிச்சவர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், உடம்பெல்லாம் மூளை, சரியா? மூளையே தான் யூஸ் பண்ணுவாரு. எல்லா டாக்டரையும் போனா சுகமாகுது. அவருக்கு என்னாச்சுன்னா முதுகுக்கு விழுந்துருச்சு. அது இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே பெண்ட் ஆயிடுச்சு. நிமிரவே முடியல. பல டாக்டர்கிட்ட போனாங்க, பல ஊழியக்காரங்கிட்ட போனாங்க, எங்கெங்கயோ போனாங்க, நடக்க முடியல. அவனால எங்க பிரேயர் இடத்துக்கு கூட்டு வந்தாங்க. நான் வேற ஒண்ணுமே பேசல, பாவத்தை பத்தி பேசினேன், மனம் திரும்புதலை பத்தி பேசினேன், பாவ மன்னிப்பை பற்றி பேசினேன். அவர் ரூமுக்குள்ள தலையில போட்டு அப்படி படுக்க வச்சிருந்தோம். மீட்டிங் முடிவுல எந்திரிச்சு வந்துட்டாரு. ஆமென், ஆமென். நல்ல ஒரு கை தட்டுங்க. அதே அதிசயம் உங்க வாழ்க்கையிலே இன்னைக்கு நடக்கும். ஆமென், ஆமென். அடிக்கடி சொல்லுங்க, அதிசயம், அதிசயம் என் வாழ்க்கையில் நடக்கும், என் வாழ்க்கையில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். 10 கட்டளையை நம்ம அப்படியே கவனிப்போம். 10 கட்டளை எப்படின்னா, நான் 5-6 பார்த்து பிரிக்கலாம். 1 முதல்ல கடவுளுக்குரியது, 2வது அப்பா அம்மாவுக்குரியது, 3வது சரீரத்துக்குரியது, 4வது சிந்தைக்குரியது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்படி பிரிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் கட்டளை நம்ம பார்த்தோம். 2வது கட்டளை என்னது? முதல்ல ஒரு 3 பாட்டு கடவுளுக்குரியது. 4வது கட்டளை என்ன? தாயின் தகப்பனை மதிக்கிறோம். தாய் தகப்பனை மதிக்கிறோமா? தாய் தகப்பனை மதிக்கிறோமா? எத்தனை பேர் தாய் தகப்பனை நல்லா மதிக்கிறீங்க? மதிக்கிறோம்னு நினைப்போம். அநேக வேலைகளை உதாசீனப்படுத்துறோம். சும்மா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. பிரைஸ் தி லார்ட். என் பையன் வந்து இங்கிலாந்துல இருக்கிறான். அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவனுக்கு சிறு வயதிலே கம்ப்யூட்டர் பற்றி நிறைய சொல்லி கொடுத்தேன். நானே டைரக்டா சொல்லி கொடுக்கல, கிளாஸ் எடுக்கிறது, காலேஜுக்கு தான் அனுப்பிச்சேன். நிறைய ஐடில வந்து படிக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதெல்லாம் போய் படிக்க வச்சு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்றது எப்படி, கம்ப்யூட்டர் வந்து இது என்ன சொல்றது, இன்ஸ்டால் பண்றது எப்படி, சாஃப்ட்வேர் எப்படி பண்றது, புது சாஃப்ட்வேர் எப்படி உருவாக்குறது, இதெல்லாம் படிக்க வச்சிருந்தாங்க. அவன் வந்து லாரன்ஸ் அவனும் ஒரே காலேஜ் தான், ஒரே மாதிரி தான் படிச்சிருக்காங்க. வயசு தான் வித்தியாசம். பிரதர் லாரன்ஸ் ஸ்டாம்பர் உட்கார்ந்தாங்க. ஆனா நம்ம எக்ஸ்ட்ரீமா அவருக்கு தெரியும். ஏன்னா அவன் சின்ன வயசுல நிறைய கற்றுக் கொடுக்க வச்சாச்சு. ஒரு நாள் எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஏபிசிடியே தெரியாது. என் பையனை கேட்டேன், நானு கம்ப்யூட்டர் கொஞ்சம் சொல்லி கொடுறாஜா, அது ஏதோ கரெக்டா அப்படி பேசினாமே, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அப்பா ஏபிசிடி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. போய் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா நான் கட்டின பணம், நான் அவனை ஊக்குவிச்சு படிக்க வச்சது, இன்னைக்கு கம்ப்யூட்டர் உனக்கு எல்லாமே தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் தெரியாதவன் தான் உன்னை எல்லாம் தெரிந்தவனாய் மாறுபடி வைத்திருக்கிறார். ஆமென். எனக்கு சொல்லித்தர முடியாதுன்னு எப்படா சொல்ல முடியும்? என் பிள்ளைக்கு நேரம் தந்தனால கொஞ்சம் கம்மியா சொல்ல, அவன் 2 மணி நேரம் பேசணும். என் பிள்ளை சாரி கேட்க அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். பெற்றோர்களுக்கு நிறைய தெரியாது, ஆனால் உங்களை நிறைய தெரிய வைக்கிறதுக்கு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய உழைப்பை கொடுத்து, உங்கள் வாழ்நாட்களை தியாகம் பண்ணி உங்களை வளர்த்தவர்கள் உங்கள் பெற்றோர்கள். எல்லாமே தூக்கி சுமந்தவர்கள் பெற்றோர்கள். தாயின் சரீரத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தாயும் தகப்பனையும் அதாவது மதிக்கிறவர்கள்
எல்லா நலம் பெற்று நீடூழி வாழ்வார்கள். கையில் சொல்லுமா, தாய் தகப்பனை மதிக்கிறவர்கள் எல்லா நலம் பெற்று நீடூழி வாழ்வார்கள். எனக்கு 4 நேரம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. 37% தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லா வேலையும் செய்ய வச்சிருக்காங்கன்னா அது பெற்றோர்களை மதித்தது தான். ஆமென். ஹாஸ்பிட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருந்த அந்த பிள்ளைகள் எல்லாம் அழுதாங்க. ஒய்ஃப் அழுதா. என் இதயத்தில் ஆண்டவர் பேசினார், தாய் தகப்பனை நீ மதித்திருக்கிறாய், உனக்கு ஆபரேஷன் கிடையாது, நீ தீர்க்காயுசு வாழ்வாய். ஆமென். ஆமென். எனக்கு இன்னொரு செகண்ட்ல டெஸ்ட்லாம் போகுது. என் ஒய்ஃப் எல்லாம் வெளியிட்டு அழுகுறாங்க. அந்த டாக்டர் ஒரு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நானே வெளியே போய் கதவை திறந்து எனக்கு ஒன்றும் ஆகாது, ஹாப்பியாக இருக்க போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை காக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுங்க, அப்பா அம்மாவே அன்பா வச்சுங்க, மதிப்பு கொடுங்க. ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஒன்றும் செய்யாத, எந்த தீமையும் உன்னை அணுகாத, எல்லா நலம் பெற்று நீடூழி வாழ்வாய். எல்லா நலம் பெற்று நீடூழி வாழ்வாய். அப்படின்னா எனக்கு சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், வீடு இருக்கும், சமுதாயத்தில் மதிப்பு இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்க பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும், நான் தான் அன்பிய தலைவர். ஆமென். இந்த டயசிஸ்ல கிட்டத்தட்ட எல்லா ஃபாதர்ஸுக்கும் கிட்டத்தட்ட தெரியும், ஏன்னா அதுபடி பணி கொடுத்த தலைவர். அதுக்கு ஒரே காரணம் அப்பா அம்மாவை மதித்தது தான். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, அப்பா அம்மாவை அன்பா பாருங்க. வயதான மாமியார் மாமனாரையும் அன்பா பாருங்க. பெற்றோர்களை அன்பா பாருங்க. எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பீர்கள். எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பீர்கள். நல்ல ஒரு கை தட்டிடுவோமா? எனக்கு 66 வயசு ஆகுது. இப்ப இது மாதிரி என்னுடைய மனைவிக்கு அதே கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு வித்தியாசம். அவங்களுக்கு 60 வயசு ஆகுது. சரியா? இப்ப 60 வயசுல பாட்டி ஆயிட்டாங்க அவங்க. நானும் தாத்தாவாயிட்டேன். அவங்க அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. என் ஒய்ஃபோட அம்மா உயிரோடு. இப்ப அம்மாவை மதிக்கணுமா மதிக்க வேண்டாமா? அவங்களுக்கு 90 மேல அம்மா ஒன்றும் தெரியாது அர்த்தம். 90 வயசுல 100 வயசு ஆனாலும் அம்மா அப்பாவை மதிங்க. ஆமென். நீங்க பாட்டியா இருக்கிறா, ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பாட்டியானா கூட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மதிப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அது ரெடியா இருக்கவங்களா ஃபாதர் பார்த்துட்டு இருக்காரு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு டைம் கட்டுங்க. பிறருக்கான கட்டளைகள், மற்றவங்க எப்படி மதிக்கணும் 10 கட்டளைகள். 3வது பிறருக்கான கட்டளைகள். அது தூக்கு நான் சொல்றேன். கோபத்துல வர்றதுனால தான் கொலை செய்யலாம். கொலை செய்யாது இருப்பாங்க. கொலை எங்க வருது? கோபம் தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கோபம் என்னென்ன வருதுங்கிறத நான் உங்களுக்கு 2-3 லிஸ்ட் கொடுத்துடுறேன். அப்ப அதுல இருந்து நான் லிஸ்ட்டை தொகுத்துக்கிறேன். அதுபடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க நிறைய எழுதிருக்கீங்க, அதனால வசனம் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் வசனம் எழுத வேண்டியதில்லை. எழுதிக்கங்க. மார்க் 7:21-22 எழுதிங்களா? கலாத்தியர் 5:19-21, 1 கொரிந்தியர் 6:9-10, 6ஆம் அதிகாரம் 9-10 வசனம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-3 வசனம், திருவெளிப்பாடு 21-8 வசனம். சரியா? தெரியுங்களா? இதெல்லாம் அப்படி நம்ம போலாம். கோபம் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுது, பேய்கிட்ட போய் பில்லி சூனியம் பாரு, மந்திரம் பாரு அப்படிலாம் பார்க்க வைக்குது. பில்லி சூனியம் பார்க்கறது தப்பா? தப்பு இல்லையா? எத்தனை பேர் கிறிஸ்துவ கூட என்ன போறாங்க? ஒண்ணு நல்லா தெரியணும், நல்லா தெரியணும், இயேசுவை தேடுறவங்களுக்கு யாரும் பில்லி சூனியம் வைக்க முடியாது. ஆமென். ஆமென். சொல்லுங்க, இயேசுவை தேடுறவங்களுக்கு
யாருமே பில்லி சூனியம் வைக்க முடியாது. Praise the Lord. இப்ப எனக்கு பில்லி சூனியம் வச்சிருக்காங்க, பில்லி சூனியம் வைக்கிறவங்க போய் கேட்டா எப்படி? ஒரு அம்மா வந்து நேரம் நைட்டுள்ள ஓடி போடுறது பயமா தான் இருக்குது. நான் டைம் ஆகுது கேட்காது. இப்போ வந்து சின்னமலையில இருந்தாங்க அவங்க. நான் பார்க்கும்போது அவங்களுக்கு 64 வயசு. ஒரு பெந்தகோஸ்தே ஊழியர் என்ன பண்ணிட்டாரு, உங்க தம்பி உங்களுக்கு சீக்கிரம் வச்சிருக்காரு, அதான் உங்களுக்கு கஷ்டம் சொல்லி போயிட்டாரு. இவங்க அதை நம்பி தம்பி கிட்ட பேசவே கிடையாது. தம்பி கிட்ட பேசாம இருந்த உடனே வருஷக்கணக்காக பேசல. காலையில் சாயங்காலம் நன்மை எடுப்பாங்க. காலையில் கோயிலுக்கு போவாங்க, சாயங்காலம் அந்த ஆசீர்வாதத்துக்கு போவாங்க. காலையில் நன்மை எடுப்பாங்க, சாயங்காலம் ஆசீர்வாதத்துக்கு போவாங்க. கேரக்டர் ரொம்ப நல்லவங்க. இவங்க சின்ன பிள்ளைய கூட சீன் சொல்ல மாட்டாங்க. ஆனா கூட கொண்டு தம்பி கிட்ட பேச மாட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு பாட்டு பாடி கை தட்டுனா உடனே கொட்டாவி வரும். கொட்டாவி கொட்டுவா எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்க. இப்போ எத்தனை வருஷமா இருக்குது? 25 வருஷமா அந்த பிரச்சனை இருக்குது. எத்தனை வருஷமா இருக்குது? 25 வருஷமா அந்த பிரச்சனை இருக்குது. நம்ம குருவானோட போனாங்க, பக்கத்துலயே சபைக்கு போனாங்க, அங்க போனாங்க, ஜீசஸ் காலேஜ் போனாங்க, எல்லா இடமும் போனாங்க, ஒன்றும் நடக்கவே இல்லை. நான் வந்து வீட்டு வசதி வாரியத்தில் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். நம்ம மகனும் வீட்டு வசதி வாரியத்தில் வேலை செஞ்சேன். இவன் என்ன கேட்டாரு, பேய் ஓட்டுவீங்களா பிரதர்? பேய் ஓட்டுவோமே. எந்த பேய் ஓட்டுவீங்க? எல்லா பேயும் ஓட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். இல்ல நீங்க சொல்லுங்க, எந்த பேய் ஓட்டுவீங்க? இயேசுங்க ஓட்டுற பேய்லாம் ஓட்டிடுவோம். ஆமென். ஹalleluya. ஏன்னா இயேசு எங்கூட இருக்கார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க இயேசு எங்கூட இருக்கார்? இயேசு எங்கூட இருக்கார். ஹalleluya. சரி, அப்போ இந்த மாதிரி மேட்டர் சொன்னாங்க. 25 வருஷம் ஒருத்தர் போகாம இருக்குது. கேன் யூ ஹெல்ப் மீ? போனேன். அவங்களுக்கு முதல் கிளாஸ் என்ன எடுத்தேன்? பில்லி சூனியம் உங்களுக்கு யாரும் வைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் படிக்கிறீங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் யாராவது படிங்க. படிங்க. பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்டியனுக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. அப்படி சொல்லுங்க. எதுவுமே தீங்கு விளைவிக்காது. சொல்லி சொல்லுங்க. எதுவுமே உனக்கு தீங்கு விளைவிக்காது. அப்பதப்பா நம்பிட்டு இருக்காங்க. ஒன்னேதான் அப்பதப்பா நம்பிட்டு இருக்காங்க. சொன்னீங்க பின்னாடி இருக்கிறவங்க ஏசாமி பார்த்துட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பேய் பார்த்துட்டே இருக்குது. பேய் சொல்லி எங்கால இவங்கெல்லாம் கை தூக்க மாட்டாங்க, பக்கத்துல சொல்ல மாட்டாங்க. ஏசாமி சொல்றாரு, இல்ல என் போன கண்டிப்பா சொல்லணும், என் பையன் சொல்றாரு. ஆமென். பாவத்தை கட்டிக்காதீங்க. பாவம் போகணும் வந்துருக்கீங்க, பக்கத்துல போய் தொட்டு சொல்லுங்க. எதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. இதை பற்றி வேதத்தில் எழுத திருப்பி அதே தான் பேசினேன். நான் என்ன 23 மந்திரவாதம் நமக்கு கிடையாது, குறி சொல்றது நமக்கு கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கு பேசி கிளாஸ் எடுத்து ஆமா நம்பினார். அப்போ உங்க தம்பி செய்ய வச்சுட்டா கூட உங்க தாங்காது. நீ எதுவுமே அவன் செய்ய வச்சா நம்பிக்கிட்டு இருக்க. யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னாருங்க, ஒரு கத்தோலிக்காமா, அந்த அம்மா சொல்லுது, நான் அந்த தம்பியை மன்னிச்சு சொன்னேன், மன்னிச்சு வீட்டுக்கு கூப்பிடுங்க. அந்த அம்மா சொல்லி நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான் பிரதர், ஆனா ஏத்துக்கிற அளவுக்கு என் மனசு இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிள்ளைகளே கொஞ்சம் பாருங்க, நீங்க உங்க வருங்காலம் நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சின்ன வயசுல என்ன வீட்டுல பாப்கார்ன் ஊத்துறேன். ஒரே பேக் ஒரே ஷர்ட் 6 மாசத்துக்கு போட்டுருந்தேன். இன்னைக்கு என் கார்ல தான் வந்திருக்கோம், தந்தையை கூட்டிட்டு வந்தோம். பிரைஸ் தி லார்ட். சொந்த வீடு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் அவர் வார்த்தையின்படி நடந்ததுதான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பேசுறது. இப்ப எதுவும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது. மந்திரம் எதுவும் இல்லை. நீங்க தம்பி மன்னிச்சுடுங்க, மன்னிங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். இந்த பேய்லாம் ஒரு மேட்டர் கிடையாது, அதனால போயிடும். மன்னிக்க மனசு வரல. இப்போ நானே என் கூட ஒரு பாஸ்டர், என் கூட அந்த பையனுடைய அம்மா, அந்த அம்மாவுடைய பையன், அவங்க மருமகள், 2 சின்ன குழந்தைகள் இருக்காங்க. எல்லாரும் முழங்கால் போட்டு கை உயர்த்தி இந்த அம்மாவுக்கு மன்னிக்கிற இதயத்தை கொடுங்க
சொல்லி காட்டி மாற மாட்டாங்க, ஜெபிச்சா யார் வேணாலும் மாறுவாங்க. ஆமென். சொல்லி காட்டி மாற மாட்டாங்க, ஜெபிச்சா யார் வேணாலும் மாறுவாங்க. குடும்பமா ஜெபிச்சு பாருங்க. மழை போட்டு கையை தூக்கணும். அவ்வளவுதான். 15 நிமிஷத்துல அந்த அம்மா நான் மன்னிக்கிறேன். அவ்வளவுதான். முழங்கால் போட்டாங்க, கை ஜெபம் பண்ணோம். அன்னைக்கோட போன பேய் தான். 10 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க சொல்லிச்சீங்களே அதோட போனதுதான் இன்னைக்கு வரைக்கும் இல்லை, 10 வருஷம் இல்லை. அவன் நல்ல கை தட்டுவாங்க. நம்ம அற்புதம் நடந்தது பின்னாலே என் சாட்சி சொல்லவா, சாட்சி சொல்ல கூட்டிட்டாரு யாரும் கிடையாது. இல்ல காணிக்க கொடுன்னு வாங்குறாரு கிடையாது. கேத்தலிக் சர்ச்சில் யாரும் அப்படி வாங்க மாட்டாங்க. பிரைஸ் சொல்லுவார். ஆனா நமக்கு தெரியணும், நம் தேவன் தெரியணும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? வெள்ளி சூனியம் எதுவும் என்னை அணுகாது. என்னை கண்டால் பயப்படும். பிசாசை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அது என்னை கண்டு பயப்படும். இப்ப பாருங்க, அதனால வெள்ளி சூனியம் வந்ததான் யாரும் பார்த்தாங்க சொன்னாங்க அப்படி நம்ப கூடாது. யாராவது போய் சொன்னாங்க, இல்ல ஊழியக்காரங்களே சொன்னாங்க, குருவானவரே சொல்லுவார். ஒரு குருவானவரே சொல்றாரு, உங்களுக்கு மந்திரம் வச்சிருக்கு, உங்களுக்கு மந்திரம் வச்சிருக்குது. சீரியஸா சொல்றேன், உங்களுக்கு யாரும் மந்திரம் வைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? விசுவாசம் இல்ல? கையை தூக்கி சொல்லுங்க. சரி, கை தூக்கி சொல்லுங்க. எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ யாரும் மந்திரம் வைக்க முடியாது. ஏசாமி வேணா என்னை அடிப்பாரு, யாரையும் அடிக்க விட மாட்டாரு. ஆமென். நம்ம அப்பா நம்மள வேணா அடிப்பாரு, அப்பா அடிக்க விடுவாரா? அவ்வளவு அன்புள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். பிலிஸ்தீனியம் அதெல்லாம் பார்க்க கூடாது, பகையே வேணாங்க. உன்னை திட்டினா கூட அவர் அனுமதிக்காம யாரும் திட்ட மாட்டாங்க. உங்களை திட்டினா கூட எதிர்ப்பு விசுவாசிக்க போறீங்க. எதிர் வீட்டுக்காரங்க திட்டுறாங்க, ஆண்டு அனுமதிக்காம யாரும் விட மாட்டாங்க. ஆமென். எதிர்ப்பு விசுவாசிக்க போறீங்க. திட்ட திண்டுக்கல் வைய ஒரு அம்மா அந்த பகை வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்து வீடு போறப்பெல்லாம் மண்வாரி தட்டுலாம், கடற்கரை பக்கத்துல இருந்த வீடு. போறப்பெல்லாம் பாடையில போக, நாசமா போக, எப்படியாவது போக, திரும்பி வராம போக, டெய்லி நான் காலையில சைக்கிள் போவேன், இல்ல ஸ்கூல்ல போவேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அப்படி தாக்கிட்டு தான் இருக்குது. நான் அதை பத்தி கேட்காம கவலைப்படாம நான் வழி போய்கிட்டே இருக்கிறேன். நமக்கு தாங்க முடியல, இந்த ராஜா என்னடா இப்படி இருக்கிறான், நம்ம என்ன தட்டினாலும் சூரிய மாட்டேங்குது. சொல்லுவாங்க. சாயங்காலம் 8 மணிக்கு என் பையனுக்கு இப்போ கிட்டத்தட்ட 28 வயசு. அவனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தான். சாப்பாடு ஊட்டின உடனே இவங்க சண்டை இருக்கும்னு சொல்லி என் ஒய்ஃபை சண்டை எடுத்து சாப்பாடோட மண்ணை தட்டி விட்டுச்சு. நான் 10 மணிக்கு போல வந்தேன். என் ஒய்ஃப் அழுதுட்டான். ஒய்ஃப் அழுத உடனே மனுஷனுக்கு தாங்குமா? இதுவரைக்கும் பொறுமையா தான் இருந்தேன் பாருங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டேன், உண்மையில பயப்படுறா. சின்ன வயசுல அப்ப ரவுடி மேல தான் இருந்தேன். இந்த இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. சொல்லி அசிங்கமா பேசி இப்போ மண்ணனை தட்டி பாரு, உன் கை விளங்காம போகுதா இல்லையான்னு பாரு, என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு காட்டுவாரு. அந்த அம்மா அடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் நல்லா இருந்தேன்னா சாப்பாட்டுக்கு வழிதான் போயிடும். அவங்க பேசினாங்க, ஆண்டவரே நான் கை வச்சா சோமாவுது, நோய் சோமாவுது, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தரித்திரம் முடிச்சு கிடக்குதான். ஆண்டவர் சொன்னாங்க, எப்போ ஆவியானவர் உங்களோட இருக்கிறத உணராம கண்ண போட்டியோ அன்னைக்கு ஆவியானவர் உன்னை விட்டு நீங்கி போய்விட்டார். அவன் அதாண்டா உனக்கு தரித்திரம், அதுக்கு முதல் மன்னிப்பு. பக்கத்துல சொல்லுங்க, திட்ட திட்ட உனக்கு ஆசீர்வாதம் தான்.
யாராவது உன்னை திட்டினா யாராவது உங்களை திட்டினா உனக்கு ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். யாராவது உன்னை கேவலப்படுத்தினா உங்களை கேவலப்படுத்தினா உனக்கு ஆசீர்வாதம் தான். அந்த காலத்துல டைரி மெயின்டைன் பண்ணுவேன். அந்த அம்மா காலையில திட்டிச்சுன்னு எழுதி வச்சிருப்பேன். சாயங்காலம் பார்த்தா 50,000 யாராவது கொடுத்துருப்பாங்க. ஆமென். அப்படி பார்க்க சொன்னாரு. திட்ட அன்னைக்கெல்லாம் உனக்கு காசு கொடுத்துருப்பாரு. தெரிந்து கொண்டு அந்த அம்மா மூலமா உனக்கு திட்டுது. பிரைஸ் தி லார்ட். திட்டும் போதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ள எத்தனை பேர் புரிந்து கொள்ள போகிறது? நல்லா திட்டுங்க. நல்லா திட்டுங்க. எங்களுக்கு கூட பிரச்சனை இப்போ புரியுங்க. எல்லாத்துக்கும் பேசாம இருக்கீங்க. நான் திட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. நான் திட்ட மாட்டேன். நான் யாரையும் திட்ட மாட்டேன். யார் திட்டாலும் எனக்கு கவலை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? நல்ல ஒரு கை தட்டுங்க. மற்றவங்க திட்டினா உனக்கு ஆசீர்வாதம் வர எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் சொல்றார், இல்லாது பொல்லாது சொல்லும் போது துள்ளி குதித்து அகமகிழுங்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். நம்ம பைபிள்ல உங்களுக்கு பரலோகத்திலே கைமாறு. ஆமென். ஆமென். சொல்லுங்க இல்லாது 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 இல்லாது. வாயிலே பாருங்க இல்லாது இல்லாது. ஓ எழுதுங்க. இங்க பாருங்க என்ன பாருங்க இல்லாது இல்லாது பொல்லாது பொல்லாது சொல்லும் போது துள்ளி 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 குதியுங்கள். நீ எத்தனை பேர் தான் திருவள்ளுவர் சொல்ற துன்பம் வருந்தார். திருவள்ளுவர் வந்து பைபிளை படிச்சவர். கற்க கசடக கற்றபடி நிற்க அதுக்கு தக அப்படின்னா கணக்கை படிச்சுட்டா என்ன சரி வருமா? சயின்ஸை படிச்சா சரி வருமா? மேத்ஸை படிச்சா சரி வருமா? இங்கிலீஷை படிச்சுட்டு அதிலே நிற்க முடியுமா? பைபிளை படிச்சு அதன்படி நட எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒளிவாயில் ஐந்தடித்தான் ஒய்தி முழுக்க நெறிநின்றார் நிரூபிவார். ஐயும் புலன்களையும் சிலுவையிலே பலியான இயேசு கிறிஸ்துவை நம்பு, உனக்கு எல்லாம் கை கூடும். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற நமக்கு 100% பைபிள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்க துன்பம் வருங்க. துன்பம் வருங்க. சிரிங்க. சிரிங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. நல்லது நடக்க போகுது. அவர் அனுமதிக்காம பக்கத்து வீட்டுக்காரன் திட்ட முடியாது. எதிர் வீட்டுக்காரன் பேச முடியாது. அண்ணி அசிங்கமா பேச முடியாது. நாத்தனார் அசிங்கமா பேச முடியாது. மாமியார் கேவலப்படுத்த முடியாது. வீட்டுக்காரன் கூட திட்ட முடியாது. வீட்டுக்காரியும் திட்ட முடியாது. எல்லாம் நன்மை இருக்கு. நல்லதோட கை கட்டி சண்டை, சச்சரவு, சீற்றம், கட்சி மனப்பான்மை. என்ன கட்சி மனப்பான்மை? ஓ குடும்பம் வேற, யார் ஓ குடும்பத்து வேற நீ பாயா, யார் குடும்பம் நிக்கிற? பிரைஸ் தி லார்ட். எங்க ஜாதி வேற, கிறிஸ்துவ ஜாதி பார்க்கலாம். இந்த பிரச்சனையே அது. கிறிஸ்துவங்க ஜாதி எத்தனை ஜாதி பார்க்க வர போறீங்க? இயேசுசாமி என்ன ஜாதி? அவங்க எல்லா ஜாதியும் பிடிக்கும். ஆமென். ஆண் ஒரு ஜாதி, பெண் ஒரு ஜாதி, அவ்வளவுதான். அதுக்கு எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஜாதி பார்க்கிறது ஒரு பாவம். ஜாதியே நினைச்சிட்டு மிகப்பெரிய பாவம். ஜாதியில வெளிப்பிடிச்சு நிற்கிறது நரகத்துக்கு போற பாவம். தொட்டி சொல்லுங்க ஜாதி வெறி பிடிச்சா நரகத்துல உள்ள போறீங்க. ஜாக்கிரதை. பீ கேர்ஃபுல். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா அழுக்காறு. அழுக்காறுனா பொறாமை. அழுக்காறுனா என்னது? பொறாமை. பொறாமை வருதா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டினா நமக்கு பொறாமை வருதா இல்லையா? பொறாமை வரும் கண்டிப்பா. எனக்கே சில இது வந்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். பொறாமை வரும். அது தூக்கி போடு. பொறாமை அது சொல்லுங்க. பொறாமை வந்தா அதை தூக்கி போடணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு என்ன பண்ணலாம் கேளுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு சகோதரர் என்ன பண்ணாரு, ஒரு நேரம் மீட்டிங்ல பேசியிருந்தாங்க, பிரேயர் மீட்டிங் ஊழியர்ல இருக்கும்போது அவர் சொன்னாரு, அவங்க அப்பா வந்து பெரு செல்வந்தரா இருந்தாரு. அக்காவுக்கு அவர் வீட்டு ஃபுல்லா நிறைய சொத்து கொடுத்துட்டாரு.
இப்ப அக்கா பணத்தை இவர் கட்டியிருக்காரு மாமியார். அந்த வீடு எனக்கு வேணும், அந்த வீடு எனக்கு வேணும் ஜெபம் பண்ணார். நான் சொன்னேன் அப்படி ஜெபிக்காதீங்க, அதே மாதிரி ஒரு வீடு வேணும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அது தப்பு கிடையாது. உங்க அப்பா சீக்கிரம் கொடுத்த வீட்டை வேணும்னு கேட்குறது அது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு, அந்த வீடு தான் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்கிற வீட்டில் தான் இருக்காரு, வீடு கிடைக்கவே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்து வீடு வேணும், அக்கத்து வீடு வேணும், எது வீடு வேணும் அப்படி கேட்காதீங்க. எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு போயஸ் கார்டுல வீடு கொடுப்பாரு. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்டா கேட்பதற்கு மேல செய்வார். குறுகின வட்டத்தில் பக்கத்து வீடு, எதிர் வீடு, அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சான் வீடு, மாமன் வீடு, நாத்தனார் வீடு, இது மாதிரி வேணும். அவங்க ஏதாவது சண்டை போட்டா அவங்க வீடு, அதெல்லாம் கேட்பாரு. அல்லேலூயா. பேராசை வேண்டாம், இவன் அது பொறாமை வேண்டாம். பொறாமையில அடிச்சுவாங்க, கோபப்படுத்துவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. மற்றவங்க நல்லா இருக்கு நம்மளால தாங்க முடியலன்னா அது பாவம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்க, மற்றவங்க நல்லா இருக்கிறத சந்தோஷமா பார்க்கலன்னா அது பெரிய பாவம். பாவம் செய்யும் நேரத்தில் சொல்லணும். நீங்க அதுதான் எல்லாம் சொல்றது. இதெல்லாம் எதுக்கு சொல்றதுன்னா உங்களை பாவ அறிக்கைக்கு தயார் பண்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ இதுதான் பிறல் நினைச்சு வர பாவம். மத்தகத்தில் உள்ளது இதெல்லாம் விபச்சாரம், மோகபாவம். விபச்சாரம், பரத்தமை, காமவெறி, கெட்ட நடத்த, தகாத பாலுணர்வு, ஒரு பால் உணர்ச்சி, குடிவெறி, களியாட்டம், சிகரெட்டு, பான்புராக்கு, செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் மோகபாவம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மத்தகத்தில் மோகபாவம் செய்யாத. பக்கத்துல சொல்லுங்க, மோகபாவம் வேணாம். செல்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அங்கனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹalleluya. கண்ணை ஊட்டில சேர்ந்து ஜன்னல் வழியா யாராவது கிறிஸ்தானி நாம பார்க்குறது. பிரைஸ் தி லார்ட். அது எந்த காம உணர்ச்சியோட பண்ணாலும் அது பாவம் தான். சிகரெட்டுக்கு அடிமையா இருந்தா அது பாவம் தான். குடிக்கு அடிமையா இருந்தா அது பாவம் தான். அல்லது எதுக்கோ ஒண்ணுக்கு அடிமையா இருந்தா அது பாவம் தான். பிரைஸ் தி லார்ட். பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக. பிறர் உடைமையை, பிறர் மனைவியை விரும்பாதிருப்பாயாக. பொருளை விரும்பாதிருப்பாய். பேராசை, கொள்ளையடிக்கிறவன், திருடுறவன், பணாசை பண்றவன், ஏதோ ஒன்று ஏமாத்து வேலை செய்யறது, ஃப்ராட் பண்றது, கள்ள வழியில பணம் சம்பாதிக்கிறது, ஸ்மக்லிங் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கிறது, பிசினஸ்ல கூட நிறைய பணம் லாபம் வச்சு சம்பாதிக்கிறது, இதெல்லாம் ஒரு பாவம். இப்போ ஒரு போர் அடிக்குதா? யாருக்கெல்லாம் போர் அடிக்குதா? போர் அடிக்குதா? அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்போ 10 கட்டையில இல்லாத பாவம். 10 கட்டையில சொல்ல பாப்போம். ரெண்டு சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கட்ட மனிதரை மாற்ற உங்கள் சிரசிலே முள்மூடிய எல்லா பாவமும் எங்கதான் வர? உள்ளத்துல தான். உள்ளத்துல 2 பேர் பேசுவாங்க. பேயும் பேசும், ஆவியானவரும் பேசுவார். ஆமென். பேயும் அங்க சொல்லுங்க, உள்ளத்துல பேயும் பேசும், ஆவியானவரும் பேசும். ஆவியானவர் பேசுவார். பக்கத்துல சொல்லுங்க, உள்ளத்துல பேய் பேசும், ஆவியானவர் பேசுவார், மனசாட்சியும் பேசும். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த பக்கம் சாஞ்சிருக்கோமோ அந்த பக்கம் விழுந்துருவோம். அதான் பிரச்சனை. போய் சொல்லுவோம், கற்பெருமை. 10 கட்டில போடுது கற்பெருமை. இது சொல்லி தலையான பாவம் 7ல இது முதல் பாவம். தலையான பாவம் 7ல முதல் பாவம் என்னன்னா, எவன் தற்பெருமையா இருக்கானோ அவன் கூட ஆவியானவர் செயல்பட மாட்டாரு. பக்கத்துல சொல்லுங்க, எவன் தற்பெருமையா இருக்கிறானோ அவன் கூட ஆவியானவர் செயல்பட மாட்டாரு. எவன் சுயநலமா இருக்கிறானோ அவனுடைய ஆவியானவர் செயல்பட மாட்டாரு. எவன் பேராசையா இருக்கானோ அவனுடைய ஆவியானவர் செயல்பட மாட்டாரு. எவன் நல்ல சாப்பிட்டே இருக்கிறானோ, எவன் ஆம்பளைல மட்டும் சொல்ல மாதிரி எவன் நீ சொல்லுவான். போஜன பிரியம் பாவம். நல்ல சீக்கிரம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான்.
சிக்கன் 65 உள்ள நல்லா போகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு சாப்பிடுறதுல கூட சில வெரைட்டி வச்சிருப்பாங்க. அது இருந்தா நல்லா சாப்பிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அது பாவம். அது இதுதான் வேணும். இது இருந்தா நல்லா போகும். எல்லாமே இருக்குது பாருங்க. சிக்கன் எல்லாம் விரும்பி சாப்பிடுற எத்தனை கை தூக்குறாங்க. ஐயா நல்லது. கொஞ்சம் நல்லா ஜான் கூட நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். இது வேணும், இது நல்லா சாப்பிடும். தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா அது இருந்தா தான் சாப்பிடுவேன்னு வைராக்கியமா இருந்தா அது ரொம்ப தப்பு. ரொம்ப லோடு அதிகமா போட்டாலும் அது ஆகியாவுக்கு பிடிக்காது. வயிறு கோப்பையாயிடும், மீண்டிடும், தூக்கம் நிறைய வரும். நிறைய சாப்பிட்டு நிறைய தூக்கம் வரும். பக்கத்துல சொல்லுங்க, நிறைய சாப்பிட்டு நிறைய தூக்கம் வரும். குறைய சாப்பிட்டு சுறுசுறுப்பா இருக்கலாம். சீரியஸ் சொல்றேன். நீங்க லோட் எவ்வளவு உள்ள போடுறீங்களோ அவ்வளவு தூங்கணும். பிரைஸ் தி லார்ட். தூக்கம் ஏன் வருது நீங்க நினைக்கலாம். நீங்க நல்ல சிக்கன் பீஸா வெயிட்டா உள்ள விட்டீங்கன்னா தூக்கம் தன்னாலே வரும். புஷ்டு எப்படி பக்கத்துல சொல்லுங்க, தூக்கம் நல்லா வரணும். தூக்கம் நல்லா முயற்சி ஆகிடாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே சொல்ல சிஸ்டருக்கு தான் போயிட்டு போகுது. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சோம்பேறித்தனம். சாப்பிடுறது முக்கியமானது. சோம்பேறித்தனம் கூட காரணது சோம்பேறித்தனம் பாவம். அது ஆவியானவருக்கு விரோதமான பாவம். பக்கத்துல சொல்லுங்க, சோம்பேறித்தனம் பாவம். அது ஆவியானவருக்கு விரோதமான பாவம். இந்த 7 பாவம் கத்துக்கவே கிடையாது. ஆனா திருச்சி சொல்லுது தலையான பாவம். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, தலையான பாவம். அது ஆவியானவரை குற்றப்படுத்துற பாவம். தற்பெருமை கொள்ளாதே, சேர்ந்து கொள்ளாதே, பொறாமை கொள்ளாதே, பேராசை கொள்ளாதே, அநேகமா நடக்காதே, இதனை பழி சொல்லாத. கட்டி சொல்லிவிட்டுங்க, பழி சொல்லாத, கேவலப்படுத்தாத, இன்பா நிற்காத. அல்லேலூயா. சிலருக்கு நன்றியே இருக்காது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு பையனுக்கு அப்பா அம்மா தொத்தி விட்டாங்க. எனக்கு அஞ்சு பிள்ளைங்க. அவனை வீட்டில் வச்சு 4 மாசம் சாப்பாடு வர கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். நன்றி 1%. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, நன்றி கெட்டவனா இருக்கிறது பாவம். அதிக நன்றி யாருக்கு தான் இருக்கணும்? முதல்ல கடவுளுக்கு. ஆமென். சொல்லுங்க, அதிக நன்றியா? முதல்ல கடவுளுக்கு, இரண்டாவது அப்பா அம்மாவுக்கு, மூணாவது உடன்பிறப்புக்கு, நாலாவது நண்பர்களுக்கு, பெரியவங்களுக்கு. உதவி செய்ய யாரையும் மறக்காதீங்க. யாரையும் மறக்க கூடாதீங்க. அப்படி ஒரு இடிச்சு சொல்லுங்க, தொட்டு சொல்லிடுங்க. யாரையும் மறந்துடாத. தூங்கி வளர்த்தவங்களை மறந்துடாத. அன்பு காட்டவங்களை மறந்துடாத. இதுல ஒரு பெரிய பாவம். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, நன்றி நன்றி பரப்பது நன்றன்று, அதே பரப்பது என்னன்றி கொண்டாருக்கும் உயிர்ந்தா உயிரில்லை செய்யன்றி கொண்ட மகன். சொல்லுங்க, என்னன்றி கொண்டாருக்கும் உயிர்ந்தா உயிரில்லை செய்யன்றி கொண்ட மகனுக்கு. எதனா தப்பு செஞ்சு போ, ஆனா எவனா செஞ்ச நன்றியை மட்டும் மறந்தியனா உனக்கு பிரயோஜனம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை நன்றி உள்ளவங்களா இருக்க போறீங்க? இருக்க போறீங்களா? அல்லேலூயா. அன்பில்லாதவர்கள் ஒத்து போக மாட்டான். சொல்லுங்க, பண்ண மாட்டான், ஒத்து போக மாட்டான். வசனம் தான் அது. பிரைஸ் தி லார்ட். ஒத்து போகாதவர் என்ன ஒத்து போக மாட்டான்? கோயில்ல இருந்து இன்னைக்கு சண்டே பிரேயர் மீட்டிங் பாதிப்பு வரல. பிரைஸ் தி லார்ட். அது காலையில மியூசிக் போயிடலாம். சாயங்காலம் ஒத்து போகாதவர். ஒரு கோயிலுக்கு ஒரு டூர் போறோம், அது வர முடியாது. குடும்பத்தில் ஒரு டூர் போறோம், வேளாங்கண்ணி கோயில் போறோம், அது வர முடியாது. ஒத்து போகாதவங்க பாவம்னு பைபிள்ல சொல்லுது. புறம் கூறுபவர் ஒருத்தருடைய தப்பை ஒருத்தருடைய சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அத சொல்லுங்க, புறம் கூடாத. சாதாரணமா நீ சொல்லிருப்ப,
இனிமே குறை சொல்ற வேலையை விட்டு இனிமே குறை சொல்றாரு. யார் தப்பையும் யார்ட்டையும் சொல்லாது. யார் தப்பையும் யாரையும் வேணும் உனக்கு ரொம்ப ஆசையா இருந்தா ஏசாக்கிட்டையும் மாதாட்டையும் சொல்லி ஏசு அப்படி மாதாட்டி. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தன்னடக்கம் இல்லாதவன் கன்னடத்துல போய் சாப்பிட வச்சிருந்தா அது வாங்கி எடுத்து சாப்பிட்டே இருப்பான். பிரைஸ் தி லார்ட். இல்ல எங்க போய் என்ன பேசுறது தெரியாது. ஒரு ஆள் பேர் கூட்டு போயிருந்தேன். ஒரு அம்மா நல்லா ஆக்டிவா போயிருந்தேன். அந்த அம்மா கிட்ட போயிட்டு இவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு. அந்த அம்மா விடோ இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னத்த சொல்லுது அந்த அம்மா அதோட உள்ள அதோட உள்ள போய் பரவாயில்ல போய் காட்டுக்கு ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த தலையை தூக்கிட்டு ஓடுது. ரொம்ப அசம்பா போயிடுச்சு. ஏன்னா காரை தூக்கிட்டு போயிட்டு அல்லேலூயா. தன்னடக்கம் இல்லாதவர் எங்களை பார்த்த உடனே இடிச்சுட்டு பல கட்டிட்டு ஓடுது. தன்னடக்கம் இல்லாதவர்கள் சாப்பிடுறது இடிச்சுட்டு சாப்பிடுறது. பிரைஸ் தி லார்ட். முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்பிக்கை இல்லாதவர். நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். முதல் நிமிஷம் நம்ம பார்ப்போம். படிங்க. கோழைகள் நம்பிக்கை இல்லாதோர் அருவருப்புக்குரியோர் கொலையாளிகள் பரத்தமையில் ஈடுபடுவோர்கள் சூனியக்காரர்கள் சிலை வழிபாட்டினர் பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் எரியே உரிய பங்காகும். நெருப்பும் கந்தகமும் எரியும் எரியே பயப்பட்டியனா பேய்க்கு பயப்பட்டியனா நரகம் வாங்க. பக்கத்துல சொல்லு. பேய்க்கு பயப்பட்டியனா மனுஷனுக்கு பயப்பட்டியனா நரகத்துல போய் விழுந்துருவாரு. ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. எத்தனை பேர் பார்த்து நாங்க நிலைமை ஆகுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்துல தஞ்சாவூர்ல ஒரு ஏழு கொடுத்துருந்தாங்க தங்குறதுக்கு. அது ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போச்சு. பூங்கி இருக்குது. நைட்ல வந்து பக்கத்துல உட்காந்துருக்குது. முடிச்சு பார்க்குற பக்கத்துல உட்காந்துருக்குது. அது அழுது. அந்த பொண்ணு பேர் எலிசபெத் தான். சூசைட் பண்ணி இறந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க அங்க ஒரு ஸ்பிரிட் இருக்கிறாங்க. ஸ்பிரிட் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துட்டு நாமளும் போய் படுத்துட்டோம். எந்த பொண்ணு எந்த ரூம்ல தங்கி இருந்துச்சோ அந்த ரூம்ல எனக்கு கொடுத்து இடம் கொடுத்துருந்தாங்க. நானும் தூங்கிட்டு விடியல எழுதி பார்க்குறேன் பக்கத்துல உட்காந்து. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது உட்கார்ந்து எப்படி இருக்கும்? பக்கத்துல சொன்னாங்க இயேசு என்னோட இருக்கிறார். நான் தனியாக இல்லை. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கு போறீங்க? இயேசு நம்மோட இருக்கும்போது பேய் என்ன செய்யுது? அழுது. பேய் என்ன செய்யுது? சூசைட் பண்ண ஸ்பிரிட் அழுது. நீங்க அழுத ஸ்பிரிட்டை பார்த்து என்னம்மா நான் கேட்கறேன். திரும்பி அழுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த காட்சி போயிடுச்சு. அது முழுசா அந்த பொண்ணை நான் பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னு. காலையில் டிவியில் போய் கேட்பாங்க. அதுதான் சூசைட் பண்ண ஸ்பிரிட். பிரைஸ் தி லார்ட். அது என்ன ட்ரெஸ் போட்டுருந்துச்சோ, எதுக்கு பல்லு எப்படி இருந்துச்சோ, அம்மா போட்டுருந்துச்சு, மூஞ்சிலாம் மாட்டுச்சு, இதெல்லாம் காட்டுறாங்க. திருப்பியும் எல்லாரும் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. அதே ஊர்ல தான் படுத்தேன். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பயம் வந்துச்சு. அல்லேலூயா. கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஆனா நைட்டு ஜெபம் பண்ணி அந்த பிசாசை அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். ஆமென். நல்ல கை தட்டுமே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கு போய் உங்களால பேய் துரத்த முடியல? ஒண்ணு இல்ல, ஒரு விசுவாசத்தோட சொல்லுங்க ஓடிடும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு விசுவாசத்தோட சொல்லுங்க. சொல்லி இயேசு பேர்ல போன்னு சொல்லுங்க. அது தானா போகும். எல்லாம் பைபிள்ல ரெண்டு அதிகாரம் படிங்க. புதிய ஏற்பாடுல சொல்லுங்க. பைபிள்ல 2 அதிகாரம் படிங்க. புதிய ஏற்பாடுல 2 அதிகாரம் படிங்க. இப்ப சொல்லுங்க இயேசு பேர்ல போன்னு சொல்லுங்க. எந்த பிசாசும் ஓடி போகும். அத ஒரு கை தட்டுங்க. எவ்வளவு முக்கியமான செய்தி. எத்தனை பேர் பேய் தொட போகுது? ஒருத்தர் 2 பேர் கை தட்டுறாங்க. நான் 4 பேர் தட்டுறாங்க. பேய் எல்லாம் ஒண்ணும் பயப்படாது. நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பேய் ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுவை சிலுவையில பாடுபடுறதுக்கு முந்தைய அதுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. இயேசுவை சிலுவையில என்ன பண்ணிட்டாரு? தலையை நசுக்கிட்டாரு. இப்போ இருதயத்துல தான் அது பயங்கரம்
முடியும், இதயத்துல தான் பேச முடியும், உன்னை தொடக்கூட முடியாது. ஆமென். ஆமென். அவர்கள் சொல்ற பிசாசால உன்னை தொடக்கூட முடியாது. ஏனென்றால் திருமுழுக்கு வழியாக இயேசு உன்னோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரை உன்னோடு இருப்பார். நீ அவரை கைவிட்டா கூட அவர் உன்னைய கைவிட மாட்டார். எத்தனை விசுவாசி போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா வந்து கேத்தலிக்ல இருந்து பெந்தகோஸ்து போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணிடுச்சு. அந்த பாஸ்டர் இந்துல இருந்து கன்வெர்ட் ஆனாங்க. ஒரு நாள் ஜெபிக்கிறது கேட்ட வந்தாங்க. நல்ல கை வைக்கிற வேட்டக்கண்ணி மாதம் வந்து நிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இது இவங்க பெந்தகோஸ்தாரன்னு சொல்றாங்க, பாஸ்டர்ன்றாங்க, பாஸ்டர் ஒய்ஃப்ன்றாங்க. இந்த அம்மாவுக்கு ஜெபிக்கும் போது எதுக்கு மாதா வராங்க? அந்த அம்மா கேட்டேன், நீங்க கேத்தலிக்ல இருந்து கன்வெர்ட்டடா? அவங்க கேத்தலிக். நான் சொன்னேன், நீ மாதாவை கைவிட்டு இருக்கலாம், மாதா உன்னை கைவிடவில்லை. அப்படி கைவிட்டு சொல்லுங்க, நான் இயேசுவையும் மாதாவையும் கைவிட்டாலும் அவர்கள் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். அல்லேலூயா. குழந்தை இல்லைன்னு வந்திருந்தாங்க. போங்க, வேளாங்கண்ணி கோவிலுக்கு போங்க, மாதா உங்களுக்கு குழந்தையை கொடுப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆமென். நல்ல ஒரு கை கட்டுவாங்க. அல்லேலூயா. என்ன திருவள்ளுவர் யோகம் நினைச்சீங்க? பயப்படுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். அது கட்டி சொல்லுங்க, பயப்படாத, நரகத்துக்கு போகாத, பயந்தாலே ஆசீர்வாதம் வராது, கோழைக்கு ஆசீர்வாதம் வராது, விசுவாசிக்கு ஆசீர்வாதம் வராது. மட்டும்தான் நீங்க கரெக்டா இருப்பீங்கன்னு வச்சுக்கீங்களேன். சிலை வழிபாடு ஒன்று போட்டுருக்குதுங்க. சிலை நம்ம சிலை வழிபாடா? கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்றாங்க? சிலை வழிபாட்டுக்காரர்கள் சொல்றாங்க இல்லையா? நீங்களா சிலை வழிபாடா? சிலை வழிபாடு இல்லையா? எத்தனை பேர் சிலை வழிபாடு சொல்ல போறீங்க? நீங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, சொந்தத்துல சொல்லுங்க. திருப்பாடல் 96:5 எழுதி வச்சீங்க, நம்பர் எழுதி வச்சீங்க. பெந்தகோஸ்தர்கள் ஆன்சர் பண்ணது வசதியா இருக்கு. திருப்பாடல் 96:5, 1 குறிப்பேடு 16:26, விடுதலை பயணம் 25:17-21, விடுதலை பயணம் 25:1, 35:8, 1 அரசர் 6:29, 2 குறிப்பேடு 3:7. மீண்டும் கூட உங்களுக்கு சொல்றேன். திருப்பாடல் 96:5, 1 குறிப்பேடு 16:26, உடன்படிக்கை வேளையில அங்க எருபீம் சுகங்கள் இருந்தன. விடுதலை பயணம் 25:17. ஆசாரி கூடத்துல 3 திரை, 11 திரை இருந்துச்சு. அதெல்லாம் எருபீம் சுகங்களுடைய சிலைகள் இருந்தன. 25:1, 35:8, 9 திரை. அந்த திரையில கூட இருந்துச்சு. இந்த வசனம் வந்துட்டானே. சுவர்ல கூட இருந்துச்சு. 1 அரசர் 6:29. சுவர்ல உள்ளே இருந்துச்சு, வெளியே இருந்துச்சு, சுகங்கள் இருந்தன. கதவு நிலையில் இருந்தது, உத்தரத்தில் இருந்தது. ஒவ்வொரு கதவையும் இருந்துச்சு. 2 குறிப்பேடு 3:7. என்ன சொல்வதுன்னா கெருபீன்கள் சுவர்கள். பிரைஸ் தி லார்ட். கெருபீன்னா வானதூதர்கள். வானதூதர் சுவம் எங்க இருந்துச்சு? இஸ்ரவேல் தேவாலயத்துல வெளியெல்லாம் இருந்துச்சு, உள்ளெல்லாம் இருந்துச்சு, தூண்ல இருந்துச்சு, கதவுல இருந்துச்சு, 10 அடி உயரத்துல இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பேர்ல இருந்துச்சு. சமாரியர்கள் வெளியிருந்து வழிபடுவாங்க. அதை வழிபட உடனே இயேசுவை சாட்டை எடுத்து அடிச்சார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசுவோடு இணைக்க செய்கிற எதுவும் விக்கிரகம் கிடையாது. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவோடு இணைக்க செய்கிற எதுவும் விக்கிரகம் கிடையாது. இயேசுவிடமிருந்து பிரிக்க செய்கிற எதுவும் விக்கிரகம். பிரபாத்துடைய சுகங்கள் சிலை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அந்த சிலையை கும்பிடுறவன் இயேசுவின் நேரம் வந்தா கால் விட மாட்டான். ஆனா மாதா சுகத்தை கும்பிடுறவன் இயேசுவின் வந்தா கால் விடுவான். ஆமென். இயேசுவின் இப்படி இறங்கி வராம வச்சுக்கீங்க, எத்தனை பேர் கால விடுவீங்க? மாதா சுகத்தை தொட்டு கும்பிடுறவன் பூரா கொடுத்துருவான். ஆமென்.
அந்தனியா சொல்வது தொட்டு கும்பிடுறா விழுந்து வருவான். ஆமென். பிள்ளையார தொட்டு கும்பிட்டா விழுவானா? அது விக்கிரகம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ரொம்ப தெளிவா சொல்லுது திருப்பாடல் 96:5 குறிப்பிட்டாரு, வேற்று தெய்வ வழிபாடே விக்கிரகம். சொல்லுங்க, வேற்று தெய்வ வழிபாடு பொருளாசை விக்கிரகம். இல்ல யாராவது நம்ம ஜெப நேரத்துல பூச நேரம் யாராவது வந்துட்டாங்க, வர மாட்டேங்கிறாங்க, அவங்க தான் விக்கிரகம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை தேடுவதற்கு வீட்டில் இருக்கிற எல்லாமே கொலோசியர் 3:5, எபேசியர் 5:5 பொருளாசை விக்கிரகம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு தெரியணும் எது விக்கிரகம்னா, எதெல்லாம் இயேசுவிலிருந்து பிரிக்குதோ அதெல்லாம் விக்கிரகம். பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, எதெல்லாம் இயேசுவிலிருந்து பிரிக்கிறதோ அதெல்லாம் விக்கிரகம். புரியுதா? புரியலையா? நைட்ல குடும்ப ஜெபம் பண்ணாம உட்கார்ந்து பைபிள் படிக்காம ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தா படிப்பு தான் உங்களுக்கு விக்கிரகம். பிரைஸ் தி லார்ட். படிச்சதான் உங்களுக்கு விக்கிரகம். முதல்ல கடவுளை தேடு. பக்கத்துல சொல்லுங்க, முதல்ல கடவுளை தேடுங்க, இரண்டாவது உலகத்தை தேடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசில போட்டுக்கோ, மறுபடியும் படிக்க பொய்யர்கள் நரகத்துக்கு போவாங்க. யார் நரகத்துக்கு போவாங்க? பொய்யர்கள். பொய் சொல்றது பாவம் யாருக்காவது தெரியுதா? எத்தனை பொய் சொல்றது பாவம்? அப்புறம் எதுக்கு அதை பாவம் செய்யுங்க? பொய் சொல்லாம இருக்கிற யாரும் நீங்க பாவசம் பண்ண பிறகு இடையில பாவசம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பொய்யே சொல்ல எத்தனை பேர் கேட்கலாம்? ஒன்று கூட இல்லை, நான் மட்டும் கேட்கிறீங்க. பொய் சொல்லுவாங்க 2 பேர். ஜானுக்கு கை தட்டிடுங்க நல்லா. இருக்கிற பாவத்துல பெரிய பாவம் பொய் தாங்க. எப்ப பொய் வருதோ பின்னாலே எங்கேயும் பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். என்ன பார்த்தா ஒண்ணு இல்லப்பா அப்படின்னா பொய் இருக்கு.